இளவரசன் முதலமைச்சர் விஜயின் திருச்சி பயணம் தொடர்பான பல்வேறு ஏற்பாட்டு பணிகள் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய அரங்கிலிருந்து செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளவரசன். முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக பெருமளவிலான மக்களை நேரில் சந்திக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக தன்னை வெற்றி பெற செய்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். தற்பொழுது விழா அரங்கம் எவ்வாறு தயாராகி இருக்கிறது? குறிப்பாக இந்த விழாவில் எந்த அளவிற்கு மக்கள், அதாவது சரியாக எந்த அளவிற்கான மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? விரிவான விவரம். கண்டிப்பா சிகாமணி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று 21 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்று மக்களிடையே அவர் பேசினார். அதற்கு பிறகு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த கூட்டத்தில் திருச்சிக்கு இன்று மாலை பேச இருப்பது திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அனைத்து மக்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் என்ன பேச போகிறார் மக்கள் மத்தியில் என்பதுதான் ஒரே பல்வேறு ஆச்சரியங்களை கூடியுள்ளது. இந்த நிலையில் சிகாமணி, தற்போது நாம் இருக்கும் இடம் திருச்சி சத்திரம் பேருந்து அருகே உள்ள ஜோசப் கல்லூரியில் இருக்கிற மைதானத்தில் இருக்கிற இந்த திடலில் தான் இருக்கோம். நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த திடல் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த திடலுக்கு பொதுக்கூட்டத்திற்கு வருவதற்கு QR கோடு மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் இங்கு அனுமதிக்கப்படும் என ஏற்கனவே அமைச்சர் பிஸ்லி ஆனந்த் தெரிவித்திருந்தார். அதன்படி இங்கு சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மதியம் 1 மணி அளவில் தான் இந்த பகுதியில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், கிழக்கு தொகுதி பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார் என கூறப்படும் நிலையில் நமது ஒளிப்பதிவாளர் மீண்டும் அந்த சுஜய் பிரகாஷ் அந்த பகுதியை காட்சிப்படுத்தினார். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் சந்திப்பு மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தல் அந்த கூட்டத்தில் தான் இன்று மாலை சரியாக ஒரு 5:15 மணிக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்ற உள்ளார். ஏற்கனவே நாம் கூறியது போல பதவியேற்றத்துக்கு பிறகு 21 நாட்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் தான் மக்களை சந்திக்கிறார். அதுவும் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சந்திக்கிறார். ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வெற்றி பெற்று ராஜினாமா செய்திருந்தாலும் முதலாக இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு தான் இங்கு வருகிறார். இந்த நிலையில இந்த பகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் தேர்தல் பிரச்சார பரப்புரையின் போது எவ்வாறு அந்த வாகனத்தில் நின்று பேசினாரோ அதே போல்தான் தற்பொழுதும் அந்த பிரச்சார வாகனத்தின் மேல் நின்றுதான் அவர் பேச உள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு இங்கு பிரத்யேகமாக தனியாக மேடை எதுவும் அமைக்கப்படவில்லை. அந்த பிரச்சார வாகனம் ஏற்கனவே அவர் பிரச்சாரம் செய்த அந்த வாகனத்தின் மீது நின்று பேசுவதற்காக அந்த பிரச்சார வாகனமும் தற்பொழுது இங்கு திடலில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை நம்ம நேரடியில் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சார வாகனத்தின் மீது அவர் தொடர்ந்து இந்த பகுதியில் பேசுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல ஏற்கனவே இந்த பகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையும் வைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை செயலகத்திலிருந்து ஒரு அறிக்கை மூலம் விட்டது. அதாவது தொண்டர்கள் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும், விஜய் அவர்களினுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது என கூறப்பட்டுள்ள நிலையில இன்று சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் அவர் சரியாக இங்கு சுமார் ஒரு 4:15 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து இங்க திடல் இருக்கும் பகுதி சரியாக 13 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தனியார் குழுவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திடல் இருக்கு. இந்த திடலுக்கு முதலமைச்சர் விஜய் வருகையொட்டி திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுப்பிரமணியபுரம், டிவிஎஸ் டோல்கேட், அதற்கு பிறகு அந்த பைபாஸ் வழியாக ஓயாமரை சுடுகாடு, சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக இந்த திடலுக்கு வருவதற்காக காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இங்கு வரும் முதலமைச்சர் விஜய் பேசுவதற்கு முன்பு சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு தான் உள்ளார தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த திடலில் நடக்கும் பாதுகாப்பு பணிகள் குறித்து போலீசார் சோதனை பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த தனியார் கல்லூரி மைதானத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் திருச்சிக்கு வரும் அவர் என்ன பேசப் போகிறார், எப்படி பேசப் போகிறார், மக்களுக்கு என்ன உரையாற்ற உள்ளார் என்பதை கேட்பதற்கு திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. சிகாமணி, விழா அரங்கிலிருந்து சிறப்பு ஏற்பாடுகள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசர்.